கேரளாவிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி, நல்ல சாஃப்டாக ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு பவுலில் சரியாக 2 கப் மெஷரிங் கப்பில் 2 கப் பச்சரிசி சேர்த்துட்டு தண்ணீர் சேர்த்து 2-3 முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணீர் சேர்த்து 2லிருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி நல்லா ஊறினாதான் நல்லா சாஃப்டாக அரைக்க வரும். இப்போ அதுக்கடையில் வெல்லம் கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணீர் சேர்த்துடுறேன். கூடவே 1/2 கப் தட்டி எடுத்த வெல்லம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க. பாகுப்பதமெல்லாம் வேணாம், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். ஸோ இந்த அளவுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு இதை நம்ம வடிகட்டி சேர்க்கணும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறி வரட்டும், தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ சரியாக 2 மணி நேரத்திற்கு பிறகு பார்க்குறேன், பச்சரிசி நல்லாவே ஊறி வந்திருக்கு. அதை தண்ணீர் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நாம் இந்த பச்சரிசியை தண்ணீர் சேர்த்து அரைக்கக்கூடாது. ஸோ தண்ணீர் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நாம் கரைச்சி எடுத்து வச்ச வெல்லம் இருக்குல்ல, ஸோ அதை இப்போ வடிகட்டி ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. தூசு மணல் எதுவாக இருந்தாலும் வெளியில் வந்துடும். அதனால் இப்போ இதில் ஒரு 3-4 ஏலக்காய் இருக்குல்ல, அதையும் சேர்த்துடுறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன சைஸ் வாழைப்பழம் இருந்தது, அதையும் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் ஒரு 2-3 வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக சாஃப்டாகவே தான் இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதை நீங்கள் அப்படியும் செய்யலாம், அல்லது ஒரு 4-5 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுட்டு கூட செய்யலாம். எவ்வளோ புளிக்க வச்சாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. நான் ஒரு 3-4 மணி நேரம் என் டைம் பொறுத்தது நான் நல்லா புளிக்க வச்சுட்டு பிறகு பார்க்கலாம். இப்போ இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ சரியாக ஒரு 4 மணி நேரத்திற்கு பிறகு பார்க்குறேன். இப்போ இதில் வறுத்து எடுத்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். வாசமாக இருக்கும். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. மாவு இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணீராகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. இப்போ இது ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடுறேன். அப்போ நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இலகலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சுன்னா நீங்கள் மைதா அல்லது கோதுமை அல்லது அரிசி மாவு ஏதாவது கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு கெட்டி பதத்துக்கு எடுத்துகிட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு குழிப்பணியாரம் பேன் எடுத்திருக்கேன். அதில் எல்லா குழிகள்லையும் படுற மாதிரி கொஞ்சம் ஆயில் நிறையாவே சேர்த்துக்கிறேன். கூடவே நெய்யும் சேர்த்து செய்ய போகிறேன். அப்போ நல்ல வாசமாக இருக்கும். இதை நீங்கள் நார்மல் கடாயில் நிறையா ஆயில் ஊற்றி அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு ஷேப் சரியாக வேணும்னா இந்த மாதிரி குழிப்பணியார பேன்லேயும் செய்யலாம். இப்போ ஆயிலும் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கிளாஸ் டம்ளரில் எடுத்து வச்சுருந்த அந்த மாவு கரைச்சலை இந்த மாதிரி சேர்த்துடுறேன். ஒவ்வொரு குழிக்கரண்டிலையும் எடுத்து சேர்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்ததுன்னா இப்படி ஈஸியாக செஞ்சுக்கலாம். சேர்த்தா இப்போ இதை மூடி வைக்க வேணாம், ஒரு குறைவான தீயிலேயே வெந்து வரட்டும். லேசாக ஓரங்கள் சிவந்து வரும்போது திருப்பி விட்டுருங்க. ஒரு சில நிமிடங்கள்லேயே 2 பக்கம் நல்லா சிவந்து வந்திருக்கும். நல்லா வெந்து வந்தது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்முடைய சூப்பரான கேரளா ஸ்டைல் உன்னியப்பம் ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். இது அன்ஹெல்தியாக எதுவுமே கிடையாது. பச்சரிசி வெல்லம்னு ரொம்ப ஹெல்தியான வருஷன் தான். ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெசிபி கேரளாவில். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் இந்த உன்னியப்பம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபி அல்லது vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.